சார் 20 ரூபா கொடுங்க சார். யோ அதெல்லாம் முடியாது சார். 20 ரூபா சார். 10 ரூபாய் கொடுங்க சார். யோ சும்மா தூக்கிட்டு போவா. அண்ணே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்துச்சானே? வந்தா உள்ள எடுத்து போய் வச்சுக்க போறான். வந்தா இங்கதான் நிக்கும். அங்க என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் கேளு. சென்னை மதுரை பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 15 அண்ணே மினிட். ஹிந்தில சொல்றாங்கண்ணே. அடுத்து தமிழ்ல சொல்லுவாங்கயா. ஸ்டேஷன் மாஸ்டர் கேக்குறத விட்டு எல்லாமே போட்டுட்டு வந்து கேளுங்க. Train number 2637 சென்னை மதுரை பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் is running late by 15 minutes. வண்டி எண் 2637 சென்னை மதுரை பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தற்சமயம் 15 நிமிடங்கள் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. என்னடா உன் ஃப்ரெண்ட் வந்துட்டானா? ட்ரெயின் 15 நிமிஷம் லேட்டா. ட்ரெயின் லேட்டா வந்தா என்னடா? கரெக்ட் டைமுக்கு உன் ஃப்ரெண்ட் வரலாம்ல? அண்ணே நீ வாத்தா இருந்தா பரவாயில்ல. வாத்து கூட்டத்துக்கே தலைவனாவல இருக்க. லேட்டா வர ட்ரெயின்ல தான் என் ஃப்ரெண்ட் வரான். அப்ப அவன் மட்டும் எப்படி கரெக்ட் டைமுக்கு வருவான்? ஆமா இல்ல, இதை நான் யோசிக்கவே இல்லையே. சரி 1500 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு உனக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? நான் பாத்துருக்கேனா? நானே பார்த்தது இல்ல. டேய் என்னடா சொல்ற? காலங்கத்தில் வெட்டிய தெரிய வச்சுட்டு மோந்திரவன் எப்படி கண்டுபிடிக்குது? வரவன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, பேர் வசந்த். எல்லோ டிஷர்ட் போட்டிருப்பான். இதுக்கு மேல என்ன அடையாளம் வேணும்? வண்டி வந்ததும் காசு கையில வாங்கிக்கோ. இன்வெஸ்ட்மெண்ட் கூடிக்கிட்டே போதுடா. 2 பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 6 ரூபா கொடுக்குறப்ப 1506 கொடு. வந்து கொண்டிருக்கிறது. Train number 6 வெற்றி. டேய் வெற்றி, வெற்றி இங்கடா. இங்க வா, இங்க சீக்கிரம் வா. ஆளு புடிச்ச வாடா. யாருங்க வரணும்? எனக்கு நேரம் ஆச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் இருங்க சார். தம்பி உங்களை தான் சார் தேடிட்டு இருக்கான். இதோ வந்துட்டான் பாருங்க. அண்ணே இவர் இல்லனே. சார் சாரி சார். நீங்க நான் முதல்ல சொன்னேன்ல, கையெடு வெளில வச்சுக்கிறேன். டேய் நீதானா மஞ்சள் கலர் பனியன் சொன்ன? கூப்பிடுற அவன் பேரை கேப்போம். மஞ்சள் கலர் தான், பனியன் இல்ல, தாவணி. வசந்த் தாவணி கட்டிக்கிட்டா. தாவணி கட்டிக்கிட்டு தான், வசந்த் இல்ல வசந்தி. இது பொம்பளை புள்ளியா? என்ன நடந்தது உண்மையா சொல்றா இல்ல அப்பா போன் போடுறா? இருன்னு சொல்றேன். அப்பா 1500 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்ண சொன்னார்ல. ஆமா. அதுல ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு. ரீசார்ஜ் பண்றதுல என்னடா குழப்பம்? அப்பா நம்பர்ல கடைசி 3 நம்பர் 205 தானே. ஆமா. ஆனா 005க்கு ரீசார்ஜ் ஆயிருச்சு. ஐயோ அப்புறம் ரீசார்ஜ் ஆன நம்பருக்கு போனை போட்டேன். அது ஒரு பொண்ணு நம்பரு. நான் மிரட்ட பயந்து போய் என் ஃப்ரெண்ட் வசந்தின்னு ஒருத்தி பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கு வரா. அவ கையில 1500 ரூபாய் கொடுத்து அனுப்புறேன், வாங்கிக்கோன்னு கெஞ்சி அழுதா. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நீ வரமாட்டல்ல. கதை விடுறியா? யாரும் ஒரு பொம்பளை புள்ள வர சொல்லிச்சுன்னு வந்து நிக்கிறியா? முட்டை பயடா நீ. நான் கிளம்புறேன். அண்ணே இருண்ணே, அந்த புள்ள அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிச்சு. எப்படியும் வந்துரும். இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த டிரைவரே வீட்டுக்கு போயிருப்பான்டா. இனி எங்கிட்ட அந்த புள்ள வரப்போகுது? அது உனக்கு நல்ல நாமத்தை சாத்திருச்சு. நான் வரேன். அண்ணே இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு போலான்னு. நீ ஏந்து பாத்துட்டு வா. உங்ககிட்ட நஷ்டமாயி போச்சு. அதுல இந்த 1500 சேர்த்துக்கிறேன். ஹலோ பிரியா, எங்கடி இருக்க? நான் வரவா? வேணா நீ அங்கேயே இரு, நானே வரேன். என்னடி ஆளை பாத்துட்டியா? அதோ அந்த பச்சை சட்டை தான். அந்த பேக்கு தானா? நான் போய் காசை கொடுத்துட்டு வந்தேன். நீ எங்கடி போற? எங்க இழுத்துட்டு போற? ஆடி ஏ உன்னதான் கேக்குறேன், காசை கொடுத்துட்டு வரேன்.
ஏய் ஏங்க நீங்க வசந்தி தானே? ஆமா சார். நான் தாங்க வெற்றி, உங்க ஃப்ரெண்ட் பிரியா சொன்னாலே. ஆமா நீங்க ட்ரெயின்ல வரலையா? உங்களை வளைச்சி தேடினேன். லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலையா? அன்ரிசர்வ்ல தான் வந்தேன். எப்படியோ வந்துட்டீங்க, காசை கொடுங்க, நான் கிளம்புறேன். இப்ப என்கிட்ட காசு இல்லையே. சும்மா போய் சொல்லாதீங்க. உண்மைதான் சார், இப்ப என்கிட்ட காசு இல்ல. எது காசு இல்லையா? எதுக்கு சார் கத்துறீங்க? கையில பணம் இல்ல, ஹாஸ்டல்ல இருக்கு. என் கூட வாங்க, எடுத்து தரேன். என்னங்க பெரிய இம்சையா போச்சு? 1500 ரூபாய்க்காக மனுஷன் சுத்த விட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே என் காசு கொடுங்க. சார் ஆட்டோல போறோம், 15 நிமிஷத்துல உங்க கையில காசு இருக்கும். ஆட்டோலாம் வேணாங்க. ஆட்டோக்கு காசு நான் தரேன். அப்ப சரி வாங்க போலாம். ம்? இந்த காலேஜ் ஹாஸ்டலுங்க. யாதவா காலேஜ் ஹாஸ்டல். அண்ணே ஆட்டோ வருமா? வந்தா கூட்டு போ. என்கிட்ட வா. யாதவா காலேஜ் போனோம், எம்புட்டு 150 ரூபா ஆகும். எங்களுக்கு ஆட்டோ வேணாம்ண்ணே, இறக்கி விட்டா போதும். விட்டா ஆட்டோவை கேட்டுவான் போல. 120 வாங்கிக்கோங்க, ஏறுங்க. கட்டாது, 10 ரூபா சேர்த்து கொடுங்க. அண்ணே கொஞ்சம் தள்ளுங்க. இது வேறயா? ஏங்க பாத்துங்க, ரொம்ப ஓரமா போயிடாதீங்க, அப்புறம் ரோட்ல விழுந்துருங்க. ஆட்டோக்கு வேற காசு தரணும். ஏங்க நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி ஃபைனல் இயர். எது இந்த தவக்கலைய தலைகீழா போட்டு கை கால்ல ஆணி அடிச்சு கொடுமைப்படுத்தி கொன்னு அறுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்களே அந்த படிப்பு தானே? அது ஏங்க 3 வருஷம் படிக்கிறீங்க? ஹலோ, ரொம்ப குசும பிடிச்ச ஆளா இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்க காசு கிடைக்காது. ஐயோ ஏங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு தன்மையா பேசுறீங்க. ஃப்ரெண்ட் இருக்காங்களே என்ன திமிரு, அந்த கத்துறாங்க. 1500 ரூபாவை அமைக்கலாம் நினைச்சாங்க, ஆனா நான் விவரமான ஆள் இல்ல, அழுத்தி கேட்டு போட்டேன். ஆமா உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? ஏன் கேக்குறீங்க? சும்மா நாலேஜ் வளர்த்துக்குதான். பிரியா. பேரை பாரு, பிரியா கொரியான்னு. உங்க பேர் எவ்வளவு மங்களகரமா இருக்கு, வசந்தின்னு. உங்களை மாதிரியே. சும்மா காசு வாங்குறதுக்காக எதையாவது பேசாதீங்க சார். ஐயோ இல்லங்க, உண்மையை தாங்க பேசுறேன். தம்பி நீ வேணா அவங்களை இறக்கிட்டு வந்துறியா? ஏன்னு ஓட்டுறவனுக்கு இடம் கொடு. சாரிண்ணே சாரிண்ணே. வலிக்கு விழுந்தா என்ன பண்றது? ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மாசம் 35,000 ரூபாய் சம்பளம். ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க வேலை விட்டு இல்லாம சும்மா இருக்கிறதா என் ஃப்ரெண்டு சொன்னாலே. சொல்லிட்டாங்களா? நல்ல மனசுங்க உங்களுக்கு. காலாகாலத்துல ஒரு வேலைக்கு போங்க சார், இல்லனா எக்ஸ்பைரி ஆயிடுவீங்க. ஹலோ, இது லேடிஸ் ஹாஸ்டல். அதுக்கு என்ன? உள்ள ஜென்ஸ் நாட் அலவுட். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? என்னங்க ஒத்த நோட்டு நீட்டுறீங்க? 1500. உங்க ஃப்ரெண்ட் சொன்னதை மறந்துட்டீங்களா? இல்லங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி 2000 தரணும். 500 தான் இருக்குன்னு கொடுத்தா, மீதி 2 நாள்ல தந்துடுறேன். என்னங்க கதை சொல்றீங்க? அதெல்லாம் சரிப்படாது, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு போனை போடுங்க. ஹலோ பிரியா, நான் வசந்தி பேசுறேன். நான் வசந்தி, நீதான் பிரியா. ஏடி உனக்கு அறிவு இருக்கா? பொம்பளை பிள்ளை கட்டி இந்த தாவணியை உருவிட்டு போற, யாராவது பாத்திருந்தா? அவரே பாத்துட்டாருடி. காசு கொடுத்துறேன். ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, 2 நாள்ல கொடுத்துறேன். அதான் வச்சிருக்கேல, கொடுக்க வேண்டியதானே? 500 கொடுத்துறேன். ஏமாத்த போறியா? சேச்சே, ஏமாத்த மாட்டேன். சரின்னு சொல்லிட்டான். என்னங்க நீங்க பாட்டு கட் பண்ணிட்டீங்க? எனக்கு 1500 மொத்தமா வேணும். 500க்கு சரின்னு சொல்லிட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா? மொத்த பணத்தையும் கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு போவேன். இது வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லனா மொத்தத்தையும் பிரியா கிட்டே வாங்கிக்கோங்க. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் கொடுத்து தொலைங்க. மீதி எப்ப தருவீங்க? 2 நாள்ல. உங்களுக்கு அவங்களே பரவாயில்ல போல இருக்கு. என்னடி நடக்குது? எனக்கு வர கோவத்துக்கு நக்கல் பண்றியா? என்னத்துக்கு நீ காலங்கத்தால அலாரத்தை வச்சு எழுப்பி ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போன? காசு கொடுக்க விட்டியா?
இல்ல. ஏண்டி உன்கிட்ட நான் கேட்டனா? நீயா தானே ஒரு மாங்காமடை மிஸ் கால் பண்ணி என்ன இம்சை பண்றான், அவகிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே வர சொன்னேன். அப்புறம் ஏண்டி அவனை பார்த்தோன்னா அப்படி செஞ்ச? ரூம்குள்ள வச்சு உருவனை என் தாவணி அவசரத்துல பிளாட்ஃபார்ம்லயே உருவிந்திரா என் நிலைமை என்ன இருக்கும்? வேற என்ன? சோலிக்கே பீச்சே கேக்குதா? சிறப்பு பீய போகுது. அவனை பார்த்தா பஞ்சு மிட்டாய் விக்கிறவ மாதிரி இருக்கான். சிம்பத்தில சிக்கிட்டியாக்கும். சீச்சி, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க போறவனே ஃப்ரெண்டு தான் சொல்றீங்க, கல்யாணம் பண்ணி கலட்டி விட்டவனே ஃப்ரெண்டு தானடி சொல்றீங்க? ஏண்டி நான் காதலே இல்லங்கற, நீ என்னடி கல்யாணம் வரைக்கும் போயிட்ட? அப்புறம் எதுக்கடி அவனுக்கு 1500 ரூபாய் கொடுக்காம வேற 500 ரூபாயா கொடுத்து அனுப்புன? யார் சொன்னா? நான் 1500 தான் கொடுத்தேன். தெரியும்டி, அவன் எவ்வளவு கேட்டா நீ எவ்வளவு கொடுத்த? காசை குறைச்சு கொடுத்துட்டு அவனை திரும்ப திரும்ப வர சொல்லி பாக்கத்தானே? ஆமா, நான் தான் பிரியான்னு தெரியாதுல்ல, என்னதான் பண்றான்னு பாப்போமே. ஒன்னும் பண்ண மாட்டான். அவன் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துனா அக்மார்க் அப்பாவி. நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவான். என்னடி குளிச்சு கிளம்பிட்டு படுத்து கிடக்குற? கிளாஸ்க்கு வரலையா? போலாம், என்ன அவசரம்? என்ன அவசரமா? மணிய பார்த்தல்ல? இருடி போலாம். என்னடி ரொம்ப கொஞ்சுற? நேத்துல இருந்தே உன் நடவடிக்கை ஒண்ணு